பிள்ளைகள் கெட்டுப்போய் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிற நபர் பெற்றோர்களாகத்தான் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். இதை நான் பொதுவாக 35 ஆண்டுகால காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததிலிருந்து கூறுகின்றேன். எந்த இடத்திலே நீங்கள் பார்த்தாலும் இதுல ஒரு புரோக்கன் ஃபேமிலி, தன் மீது அன்பு செலுத்தவோ தன்னை நேசிக்கவோ யாருமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து வருகின்ற இளைஞர்கள், பெற்றோர்களால் சரியாக கவனிக்கப்படாதவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிக நேரத்தை செலவு செய்யாத இடத்திலிருந்து வருகின்றவர்கள், இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறது அதிகமா இருக்கு. நீங்க சொல்றது முற்றிலும் தள்ளிவிடக்கூடிய கருத்து அல்ல அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சந்தேகம் என்பது, இன்றைய நாளிதழ்களில் பிரதான அத்துணை நாளிதழ்களும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்தி, ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையினுடைய தீவிர வேட்டையின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொல்ற காரணிகள் தான், ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான் காரணம்னு சொன்னா, இந்த 1000 குற்றவாளிகள் இன்றைக்கு திடீரென்று வேட்டையாடி கைது செய்த காவல்துறை இவர்களை ஏன் கைது செய்யணும்? இவர்களை இதுக்கு முன்னாடி ஏன் கைது செய்யல? இவங்க வெளியில இருக்கிறதுனால தான் கிரைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா, அவங்களை வெளியிலே விட்டுருக்கலாமா, ஏன் கைது செய்யணும்? இல்ல நீங்க இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது இது என்னன்னா, இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் இந்த குற்றங்களுக்கும் இது சம்பந்தம் நீங்க முடிச்சு போட்டெல்லாம் பார்க்காதீங்க. பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிறது அடிக்கடி காவல்துறையினர் குற்றங்களை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இது ஒரு தனிப்பட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேற, பொதுவா பிரிவென்டிவ் அரெஸ்ட் போடுறதுங்கிறது வேற. அது இந்த பிரச்சனைகளுக்காக மட்டும் அதை போடுவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்காக யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி தெரியுதோ அவங்கள பிடிப்பாங்க. அது இந்த நீங்க சம்பவம் நடந்த உடனே பிடிச்சோன்னா இதோட நீங்க கோஇன்சிட் ஆயிடுச்சு. ஒரே கேள்விதான். காவல்துறையினர் இப்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்பது, இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய யாரும் தொடர்ச்சியான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அல்ல. திடீர்னு ஒரு உந்துதலினால் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரைம்ல ஈடுபடுறாங்க. அவங்க முதல் முறையாக அந்த குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அதனால ஒரு தொடர் குற்றவாளிகளாகவோ அவங்கள ஒரு கிரிமினல்ஸாவோ பார்க்க முடியாதுன்னு நீங்க சொல்ற வாதம் புரிகிறது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சாந்தகுமாரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஏற்கனவே இங்கே தொடர்ச்சியாக குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால், வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தால், அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் முதல் முறையாக குற்றம் செய்யறவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல, அவங்க சாந்தகுமாரி மேடம் சொல்றத நான் முழுமையா ஒத்துக்கிறேன். அதுக்கு உரிய காரணத்தை நான் சொல்றேன். அவங்க வக்கீலா இருந்துட்டே குற்றவாளிகள் விடுதலை பெறாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் உண்டு. நான் அதுக்கு என்ன சொல்ல வர்றேன், ஒரு குற்றவாளிய காவல்துறையினர் கைது செய்து அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் போது இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல ஆரம்பிச்சு, சாட்சிகள், மக்கள், பொதுமக்கள் ஒரு சம்பவம் நடக்கிறத பார்த்தோன்னு ஓடி போற பொதுமக்கள் திரும்ப கூடி நின்று அதை விமர்சிக்கிறத விட்டுட்டு, தங்களால சட்டத்தினுடைய பிடியிலிருந்து ஒரு குற்றவாளி தப்பாமல் இருப்பதற்கு சாட்சியாவது சொல்ல வேண்டும் என்ற நிலை மாற வேண்டும். வரணும், சாட்சி சொல்றதுக்கு முன் வரணும். அதே மாதிரி பொது நீதிமன்றத்தில் வாதாடுகின்ற வக்கீல், அதாவது நான் சொல்றது கவர்மெண்ட் பிளீடர், சட்டத்தை செயல்படுத்தும் போது கொண்டு போய் குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வாதாடும் போது அதை சரியான முறையில் எடுத்து வைக்கணும். சாட்சிகள் கரெக்டா சொல்லணும், இன்வெஸ்டிகேஷன் சரியா இருக்கணும். எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய சட்டம் இருக்கு. கிரிமினல்ஸ் மே எஸ்கேப் ஃப்ரம் த இல்ல கேளுங்க, நடுப்புற கேளுங்க, பேசாதீங்க. 100 criminals may escape from the clutches of law, but one innocent should not be punished at any cost னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே குற்றவாளிகள் தப்பித்துக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு. அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் அப்புறம் எல்லாமே சேர்ந்தாதான் அந்த கன்விக்ஷன் வாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம நிச்சயமா தொடரலாம். காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதா மிகுந்த கண்டிப்போடு இடையில் குறிக்கிடாதீர்கள் என்று ஒரு கட்டளை போட்டு விட்டார். நாம அதனால குறிக்கிட முடியல. ஒரு சிறிய இடைவேளை கொடுக்கலாம். இடைவேளைக்கு பிறகு டாக்டர் சுபா சார்லஸ் அவர்களும் நம்மோடு இணைகிறார், உளவியல் மருத்துவர். அவரோடு இணைந்து உளவியல் ரீதியிலான இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன காரணங்கள், அதற்கான தீர்வு என்ன, பயணிக்கலாம். இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு நம்முடைய உளவியல் மருத்துவர் டாக்டர் சுபா அவர்களும் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். நான் சாந்தகுமாரி அவருடைய கடந்த இடைவெளிக்கு முன்பான தொடர்ச்சியை முடிச்சு நான் உங்களுடைய கருத்தை வாங்குறேன். சொல்லுங்க சாந்தகுமாரி. இல்லை, கலிமூர்த்தி சார் சொன்னார், காவல்துறையை பற்றி அது ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் பார்க்காதீங்க, இது ஒரு சமூக பிரச்சனை, அப்பா அம்மா சரியா, ஆசிரியர் சரியா அப்படின்னு எல்லாம் அப்படியே கொண்டு வந்தார். சமூகம் பற்றி அக்கறை கொண்டிருக்கிற எல்லோரும் தான் இங்கே இருக்கிறோம்.
அவர் உட்பட. ஆனா அவர் சார்ந்திருக்கிற துறை என்ன செய்திருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு பேசினார் என்றால் அது பலனுள்ளதாக இருக்கும். அதே ஒரு நீதித்துறை செய்ய சொல்றாரு. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப அவர் சொன்னாரு கன்விக்ஷன் ரேட்டு குறைஞ்சு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா வழக்கறிஞர்கள் சொல்லும் போது கூட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாங்கி தரணும்னு சொன்னாரு. ஆனா இவங்க தரப்புல என்ன தப்பு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர்லயே என்ன போடணும்னு போட மாட்டாங்க. அதே போல நீங்க வந்து சார்ஜ் ஷீட் எல்லாம் வந்து 3 மாசத்துக்குள்ள போடணும், இல்லைன்னா பெயில் வந்து கொடுத்துடலாம். அதான் இவங்க போடவே மாட்டாங்க, தூக்கி கடப்புல போட்டுருவாங்க. அப்புறம் எந்த பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணணுமோ அது இல்லாமலே ஒரு வழக்கு ஜோடிக்கப்படும். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இதை விட திரு கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர்களது பெஞ்சில் இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா சார்? படிச்சிங்களா? முதல்ல என்னன்னா இன்றைக்கு சொல்லியிருக்காங்க, டிஜிபி வந்து பேசியிருக்கிறார். Though it is not our jurisdiction, let me complete sir, let me complete. Though it is not our jurisdiction அப்படின்னா என்ன அர்த்தம்? நுங்கம்பாக்கத்தில் நடந்த படுகொலையில இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷனா இல்லைனாலும் கூட ரயில்வே போலீஸ்க்கு நாங்க வந்து கோஆபரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். உடனே ஜட்ஜு கேட்டாரு, எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய மேட்டர்னு அதை மட்டுமா நாங்க பார்க்கிறோம்? கோர்ட்டில் இருக்கிற பொழுது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல என்ன வழக்கு வந்தாலும் நாங்க பார்க்கிறோம், அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கார். அதை ஒட்டி இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னெல்லாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, ரயில்வே போலீஸ்ல இருந்து முழுக்க சிட்டி போலீஸ் எடுத்துட்டு இந்த கிரைமை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ முழு பொறுப்பும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது செய்யுங்க. இதுல எல்லாருமே சொல்றது சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் போட்டு நீங்க பேசுகின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட முதலமைச்சர் மீதான தாக்குதலாக அது போகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், முதலமைச்சரின் கீழே இந்த அமைப்பு இருந்தாலும் இவர்கள் செய்யாத காரியத்துக்கு முதலமைச்சர் என்ன எல்லாரையும் போய் கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னாங்களா? இல்ல விசாரணை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்ல இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்களா? கிடையாது. காவல்துறை எதையோ சொல்லி தப்பித்துக் கொள்கிறது என்பதை நாம் இந்த விஷயத்துல சம்பவத்தோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு காமன் மேனா இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி பேசுறாங்க, நீதிமன்ற வழக்கறிஞரமா பேசுறாங்க, முடிச்சிடறேன். இல்ல காவல்துறை இப்போ எனக்கு என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த இதே டைம்ல இன்னொரு சம்பவம் மேட்டுப்பாளையத்தில் நடந்திருக்கு. ஒரு கணவனை ஒருத்தர் கூட இருந்த ஒரு நண்பர் வந்து குடிபோதையில கல்லால் அடிச்சு கொன்றாரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் இப்போ 2 விதமாக ரிப்போர்ட்டிங் பேப்பரில் சொல்கிறாங்க. ஒன்று, அவர் அந்த வழக்குலேருந்து விடுதலையாகி வந்தார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். திரும்பவும் வந்து அந்த குடும்பத்தையே அவர் மிரட்டுறாரு. அப்போ அப்படி மிரட்டும் போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவரை கல்லால் அடித்து கொன்னுறாங்க. இப்போ கணவன் இறந்துட்டாரு, மனைவி கணவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதில் காவல்துறை அவங்கள கைது பண்ணி உள்ளே அனுப்பியிருக்கு. ஆனால் எங்கே, ஏன்னா நான் இப்படி இதை வந்து ஓவரால் ஜுடிஷியல் சிஸ்டமாக தான் பார்க்குறேன். போலீஸ்ங்கிற ஒரு பங்களிப்பு, நீதித்துறைக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அவருக்கு ஏன் பிணை வாங்கி கொடுக்கிறார்கள்? இந்த மாதிரி ஓவரால் ஜுடிஷியல் சிஸ்டம் தானே. காவலர் ஜுடிஷியல் சிஸ்டத்தோட மணி பார்த்து கிடையாது. நம்ம காவலர் யாருங்க? எக்ஸிகியூட்டிவோட மணி ஒரு நிமிஷம். நம்ம டாக்டர் ஐயா ஒரு நிமிஷம். நம்ம டாக்டர் தொடக்க சுற்று கருத்தை என்ன பதிவு பண்ணல. நான் டாக்டருடைய கருத்தை கேட்டு உடனே இது போன்ற விஷயங்களை நான் எப்படி புரிந்து கொள்றதுன்னு எனக்கு புரியல. ஐயா வரேன். நம்ம மருத்துவர் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க, உளவியல் மருத்துவர். கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் ஐயா. நிச்சயமா உங்களுக்கான நேரத்தை தரேன். நான் மருத்துவருடைய தொடக்க சுற்று கருத்தை பதிவு பண்ணிட்டு உடனே உங்ககிட்ட வரேன். உடனே வரேன். எப்பவுமே வழக்கறிஞர்களுக்கும் போலீஸ்க்கும் நல்ல நட்பு. அதனால நான் கேட்கறதுக்கு அவர் சொல்றதுக்கு நானும் பேசித்தான் வரேன் மேடம். இதுல நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் அதை ஒரு பக்கம் எடுத்து சென்று கொண்டிருந்தாலும் கூட அவர் காவல்துறை அதிகாரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நீங்க இங்க பேரண்ட்டுக்கான பொறுப்பு இருக்குது, இந்த சமூகத்திற்கான பொறுப்பு இருக்குது, ஆசிரியர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒரு இந்த பாடல் மாதிரியான எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு குற்றவாளி என்பது பிறக்கும் போதே குற்றவாளியா பிறக்கிறது இல்லை, உருவாக்கப்படுகிறாள்னா இந்த சமூக காரணிகள் அதற்கு அவசியம், அது களையப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு காதலிக்கு செல்போன் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக கொலை பண்றாங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு என்ன அடிப்படை காரணம்? ஏன் இந்த மாதிரியாக சமூகம் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு? அதாவது பெண்கள் வந்து இப்போ வேலைக்கு செல்வது அதிகமாகிவிட்டது. அவங்க நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போகணும், அங்கே பல பேர்கிட்ட அவங்க வேலையை வாங்கணும். அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அப்படி தான். இவங்க ஒரு ஆளுமை உணர்வுடன் அங்கே இருக்கணும், பேசணும், அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை அதட்டி அவங்கள்ட்ட வேலை செய்ய வைக்கணும். ஸோ பெண் வந்து முன்னால் வீட்டில் இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பணிஞ்சு போவாங்க. ஆண்கள் வந்து ஒரு
கோபத்தையோ இல்லை அதிகாரத்தையோ இல்லை லவ் ப்ரப்போசலையோ பண்ணும்போது ரொம்ப நன்றி உள்ளவளாக ஃபீல் பண்ணி அதை சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இந்த சமுதாய கண்ணோட்டத்தில் தான் 1000 ஆண்டுகளாக நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு 50 வருஷத்தில் நடந்த விஷயங்களில் நம்ம மனநிலை, அந்த பழமைக்கு ஊறிப்போன மனநிலை, இல்லை பெண்ணும் மதிக்கப்பட வேண்டியவள், அவளும் போற்றப்பட வேண்டியவள், அவளுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்குது, தனக்கு வேண்டாங்கிறத வேணான்னு சொல்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் இன்னும் ஆண்களிடத்தில் வரலை. நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா ஷீ ஷுட் ஃபீல் கிரேட்ஃபுல், என்னைய கிடைக்கிறதுக்கு ஷீ ஷுட் ஃபீல் கிரேட்ஃபுல், இல்லைன்னா நான் அவளை விரட்டி சென்று நான் அவளை துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை நிறைய ஆண்கள்கிட்ட, அது பிறழ்பட்ட மனநிலை தான், பட் அது இருக்குது. பெண்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெண்கள் என்ன செய்யணும், உனக்கு அதாவது யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இது அப்படி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன், இன்னும் முடிவு தெரியல, நான் பொதுவாகவே பேசுகிறேன், பொதுவாகவே. ஓகே. ஸோ பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு ஆண் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஏன் தகுதிக்கு ரொம்ப கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க, எடுத்தெறிந்து பேசுகிறார்கள், அவனை ஒரு மனிதனாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மனிதனுக்கு மனிதன் ஒரு ஆள் ஒரு காதல் வயப்படுறத ஒரு பெரிய குற்றம், நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள், இந்த பையன் எப்படி என்னைய லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்போக்கும் பெண்களிடத்தில் இருக்குது. சரி, காதலை சொல்கிறாரு, அதை அழகாக ஒரு டிக்னிஃபைடாக அதை மறுக்கலாம். ஸோ அதை கோபத்தை காட்டும்போது, இல்லை எரிச்சலை காட்டும்போது, இல்லை நீ வெறுப்பை காட்டி நீ என்னோட கீழ்த்தரமானவன் அப்படிங்கிற ஒரு டோன் வரும்போது தான் அந்த கோபம் அதிகமாக கிளறி விடப்படுகிறது. இதற்கான தீர்வை நோக்கி நம்ம அடுத்த சுற்றுல நான் மீண்டும் வருகிறேன். சட்டம் தீர்வா அல்லது சமூக மாற்றம் தீர்வா அப்படிங்கிறத நோக்கி தான் நகர்றோம். காவல்துறை அதிகாரியுடைய கருத்தை கேட்டு வரலாம். கலிமூர்த்தி சார், சொல்லுங்க, நீங்க குறுக்கிட்டீங்க, அவங்களுடைய கருத்திற்கான மறுப்பை சொல்வதற்காக சொல்லுங்க. இல்ல, அதாவது மேடம் சாந்தகுமாரி அவர்கள் பேசும்போது சொன்னதை நான் ஒரு தனிப்பட்ட காவல்துறை மீது ஏற்பட்ட தாக்குதல் எல்லாம் நான் நினைக்கல. அவங்க குற்றப்பிடியிலிருந்து சட்டங்கள்ல குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், நிறைய பேர் தண்டிக்கப்படணுங்கிறதுக்கு அவங்க காரணத்தை சொல்றாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. இதுல நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, காவல்துறையினுடைய கடமையை நான் ஒருபோதும் தட்டி கழிக்க விரும்பவில்லை. காவலர்கள் இல்லைன்னாக்க, இன்றைக்கு காவல்துறை இல்லைன்னாக்கா இந்த சமுதாயம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாகணும். இப்போ இன்னைக்கு அந்த நடந்த கொலையிலேயே ஒரு கண்காணிப்பு கேமரா இருக்கணும், அந்த இடத்துல ஒரு 2 பேர் காவலர்களோட இல்லையே அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் அதை கண்டனமாவே தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எதனால சொல்லிருக்காங்கன்னா, அது காவல்துறைக்குரிய கண்டனம் அல்ல. இத மாதிரி எல்லாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கேமரா வச்சாக்க சட்டத்தினுடைய பிடியிலிருந்து குற்றவாளிகள் தப்பிக்காமல பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். காவலர்கள் இருக்கணும்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். 6 மணிக்கு ராத்திரி ரோந்து இருக்கிற காவலர்கள் முடிப்பாங்க. 6:30 மணிக்கு மன்னிக்கணும், நம்முடைய நீதிபதிகள் குறிப்பாக டிஜிபி சொன்ன வாசகத்தையே மென்ஷன் பண்ணி தான் பேசிருக்காங்க. நீங்க குறுக்க பேசாதீங்க. இல்ல, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, காவல்துறையை சொல்லலைன்னு சொல்றீங்க. பட் இன்னைக்கு நீதிமன்றத்துல காவல்துறையை குறிப்பிடுறீங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க தப்பான தகவலை சொல்றீங்க. நீதிமன்றத்துல அப்படி வரலங்கற நான் சொல்றத ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க. நான் தப்பான தகவலே சொல்லல. அவங்க சொன்ன அத்தனை பாயிண்டே என்னால சொல்ல முடியும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க, நான் சொல்லும் போது நீங்க குறுக்கிடாதீங்க. ஏன் துணியை போட்டு மூடல, பாடியை ஏன் துணியை போட்டு மூடல, காவலர்கள் அந்த இடத்துல ஏன் இல்ல, கேமரா அந்த இடத்துல இருந்திருக்கலாமே, 2 மணி நேரம் அந்த பாடி அந்த இடத்துல இருந்து ஏன் ரிமூவ் பண்ணல, இப்படி வரிசையா சொல்லிருக்காங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இது பூரா அவங்க காவல்துறையினர் தன்னுடைய செயல்பாடுகளை இன்னும் மேம்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் 154 சிஆர்பிசி படி பாடியில இன்கொஸ்ட் பண்றதுன்னா மினிமம் 1 hour பண்ணணும், இல்லன்னா ஏன் பண்ணலன்னு நீங்க கேப்பீங்க. அதை உடனே எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறது நீதிபதிகளுக்கும் தெரியும். இல்ல ஐயா, இல்ல ஐயா, இல்ல ஒரு நிமிஷம் ஐயா, இல்ல ஐயா, திரு கலியமூர்த்தி அவர்களுடைய ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, இங்க கற்றறிந்த ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீங்க ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி, ஒரு வழக்கறிஞர், ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அவர் ஒரு சமூக, நான் ஒரு சாதாரண ஒரு சகோதரனா ஒரு சாதாரண மனநிலையில இருந்து கேட்கிறேன். ஒரு பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த சட்டம், நீங்க சொன்ன விஷயங்கள், இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த அதெல்லாம் இல்ல, எனக்கு என்னுடைய சகோதரிகள் பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெற்றோருக்கு அவருடைய பெண் குழந்தை பாதுகாப்பா இருக்கணும், இதற்கு என்ன வழி, அது மட்டும்தான் எனக்கு இந்த இதை இப்படிதான் செய்யணும், அல்ல இப்படி சொல்லிட்டாங்க, நீதிபதி சொல்லிட்டாங்க, இது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, பாதுகாப்பா என் அக்கா தங்கச்சி வேலைக்கு போயிட்டு வரணும், அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரே இல்ல அதே தேவையில்லைன்னா இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியை சொல்றேன் கேளுங்க.
இத நீங்க காவல்துறையோ அல்லது வேற யாரும் தனிப்பட்ட ஒருத்தரோன்னு பார்க்காம சமூக சிந்தனையோடு பார்க்கணும். இங்க பாருங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நிமிஷம் குறுக்கிடாம கேளுங்க. பாதகம் செய்பவரை பார்த்தால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா அப்படின்னு சொன்னான் பாரதி. இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா இதெல்லாம் காவல்துறைக்கு மட்டும் உரியதில்லை. நான் காவல்துறை அதிகாரிங்கிறதுனால நீங்க காவல்துறையை நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் குரல் கொடுத்து அங்க இருந்த 10 பேர் விரட்டி இருந்தா அவன் நிச்சயமா ஓடி இருப்பான்.